வணக்கம் எல்லோருக்கும். இந்த அமைதியான தருணத்தில், இரவு நேரத்தில் காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஈஸியாக எளிமையாக பேசுவோம். வித்தியாசமான அந்த உலகத்தில் வித்தியாசமான மனிதர்களை நாள்தோறும் சந்திக்கிறோம். வித்தியாசமான உணர்வுகளோடு வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற ஒருவருடைய வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் சொல்லி காட்டக்கூடிய இந்த அற்ப உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தருக்காவது நம்ம உண்மையானவனாக இருக்கணும். அது நம்மளுடைய கடைசி காலங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எல்லோரும் இங்கே இருக்க போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் அந்த ஆறுதலுக்கு யார் சாட்சி அப்படின்னு நினைக்கும்போது, நம்மளை எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலுமே அந்த விஷயங்களை அனுசரித்து ஆதரவோடு அரவணைப்போடு காக்கின்ற ஒரு உறவு நமக்கு வேணும். அப்படிப்பட்ட உறவை நம்ம பேணி பாதுகாக்கணும். அந்த உறவுகளுக்காக எதையும் செய்யலாம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தான் உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் ஆகிய நாம் இருப்போம் அப்படிங்கிறத சந்தேகம்தான். ரொம்ப நாள் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்னென்னா, இயல்பாகவே இருந்து விடுவது. எதையுமே வேஷம் கட்டி கொண்டோ எதையோ இருமாப்போடோ நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நம்ம வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இன்றைக்கி இருக்கிறங்க, நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருப்போம், அடுத்த நாள் இல்லை அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். எல்லார் இடத்துலையுமே கொஞ்சம் புரிதலோடும் விட்டு கொடுத்து போகிறதோடும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடும் இவர்களுக்கு இதுதான் தெரியும் அப்படின்ற ஒரு புரிதலோடு நம்ம கடந்து செல்லோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குறிப்பாக நிம்மதியாக இருக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்திட்டங்கள் என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்தை நான் கற்றுக்குவேன். எனக்குள்ளே நான் ஒரு ஆசிரியன். எதை விடுக்கணும், எதை சேர்க்கணும், எதை களையணும், எதை சுத்திகரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாளுக்கு நாள் எனக்குள்ளே, என்னுடைய உள்ளத்திற்குள்ளே, என்னுடைய அறிவுக்குள்ளே நோண்டி திருகி அதை தெளிவுபடுத்துகின்ற நாளாகத்தான் நான் பார்ப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் கோபத்தோடும் தாபத்தோடும் பொறாமையோடும் மிகப்பெரிய ஒரு வன்மத்தோடும் இருக்கின்ற இந்த உலகத்தில் இதையெல்லாம் கலைந்து எதுவுமே இல்லாமல் வெறும் வெட்ட வெளியில் இருக்கின்ற ஒரு மூச்சு காற்று எப்படி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு காப்பாற்ற நினைக்குதா இல்லையா, அந்த காற்று நம்மளை மாதிரி மனுஷங்க மாதிரி இவ்வளோ பெரிய வீடு வேணும், இவ்வளோ பெரிய விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று எங்கேயுமே தன்னுடைய இடத்த அபகரிக்கலை. ஆனால் எல்லா இடங்களிலும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எல்லாத்தையும் நல்லது தான் செய்யும், எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாமே பிடுங்கிக்கிறோம், எல்லாமே பெருசாக வேணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் யாருக்கும் உண்மையும் இல்லாமல், யாருக்குமே கொடுக்காம தன் சுயநலத்தோடு வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களை கெடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் காற்று அப்படி பார்த்திங்களா? காற்றை விட இந்த உலகத்தில் ஏதோ ஒரு புனிதமான ஒரு செயல் உண்டா? காற்று புனிதமானது, நல்ல விஷயங்களை செய்து பல உயிர்களை வாழ வைக்குது. அது மாதிரி மனுஷனுடைய எண்ணங்களும் காற்றை போல தூய்மையாகவும் புனிதமாகவும் இருந்துச்சுன்னா இந்த உலகம் ரொம்ப 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 பொற்காலம்னு சொல்லுவாங்க, ஒரு வல்லரசுன்னு சொல்லுவாங்க, ஒரு பசுமையான உணர்வை தூண்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் கொஞ்சோண்டு வாழ்க்கை தான் வாழ போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பாதி நாட்களை நம்ம கடந்துட்டோம். இன்னும் இருக்கிற நாட்களை என்ன செய்ய போகிறோம்? போட்டிகளோடும் பொறாமைகளோடும் வன்மத்தோடுமே சுற்றிட்டு இருக்கணும். சந்தோஷமாக சிரிச்சிட்டு மற்றவங்களுக்காக சிரிப்பை மனசை கொடுத்து அவங்களுக்காக வாழ்கிறது, அவங்க நமக்காக வாழ்கிறது எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை. எல்லாருமே இந்த உலகத்தோடு போயிடுவோம். நம்ம பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள போக வேண்டிய விஷயமே கிடையாது. அப்பப்போ கிடைக்கின்ற ஒரு இயல்பான ஒரு சிரிப்பு, இயல்பான ஒரு வாழ்க்கை, இதுதான் மனுஷனுக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையை ரசித்து கொண்டே வாழ்வோம். மீண்டும் இந்த ஒரு பிறப்பு நமக்கு கிடைக்காது. அதனால் எப்போவுமே
யார் தான் தன்னை பெரிய பெரிய ஆளாக காட்டிக்கிறாங்களோ அவங்கள கையெழுத்து கும்பிட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் இருக்கிற மாதிரி அழகாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமே, பெரிய ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கை. அதனால் நாளும் ஒரு செய்தி சொல்லும் நமக்கு வாழ்க்கை. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அதனால் நம்முடைய வாழ்க்கை மற்றாருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதனால் வாழ்க்கையை இலகுவாக, சந்தோஷமாக, ஹம்பிளாக, எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நம்ம வாழ முடியாது. நமக்கு பிடித்த மாதிரி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கழிப்போம் மீதமுள்ள நாட்களை. நன்றி, வணக்கம். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கு அனுப்புங்க. என்னுடைய சேனலை, கரிகாலி கவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் சொல்கிற கருத்தாக இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கிறேன். மற்ற விஷயங்களில் எது வேணுமானு நீங்கள் பேசலாம், ரசிங்க. இதில் ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா பயன்பாட்டில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். நன்றி.